ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் லிம்பை பற்றி பார்க்கலாம். லிம்பை வந்து தமிழில் நிணநீர் அப்படின்னு சொல்லுவாங்க, நிணநீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இந்த லிம்ஃபேட்டிக் சிஸ்டம், அதாவது நம்மளோட ஹியூமன் பாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 11 ஆர்கன் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு சிஸ்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிம்ஃபேட்டிக் சிஸ்டம். 11 ஆர்கன் சிஸ்டம்ஸ். ஸோ அதில் ஒரு சிஸ்டம் லிம்ஃபேட்டிக் சிஸ்டம். ஸோ இங்கே வந்து இந்த பேராகிராஃபில் முதல் என்ன கொடுத்துருக்கான்னு முதல் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ as the blood pass through the capillaries in tissues, some water along with many other small water soluble substances move out into the spaces between the cells of tissues, leaving the larger protein and most of the formed elements in the blood vessels. ஸோ blood vessels அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து மொத்தம் 3 கேட்டகரியில் வரும். ஒன்று வந்து ஆர்ட்ரிஸ், வெயின்ஸ் அண்ட் கேபிலரிஸ். ஸோ ஆர்ட்ரிஸோட மேஜர் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து கேரி பண்ணுறது. Okay, that is the only artery which carries deoxygenated blood, that is known as pulmonary artery. So veins ஓட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ deoxygenated blood கேரி பண்ணுறது வெயின்ஸோட வேலை. ஸோ there is a only vein which carries oxygenated blood is known as pulmonary vein. ஸோ இந்த கேபிலரிஸோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ it is going to exchange, it helps in the exchange process. ஸோ நியூட்ரியன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான் அந்த கேபிலரிஸோட ரோல். ஸோ இந்த அதாவது பிளட்டு வந்து பாஸ் ஆகுது, எங்கே கேபிலரிஸில் வந்து பாஸ் ஆகுது. ஸோ கேபிலரிஸ்லேருந்து டிஷ்யூஸ்க்கு வந்து ஸோ இட் இஸ் கோயிங் டு கெட் பாஸ்ட். ஸோ நியூட்ரியன்ஸ் வந்து டிஷ்யூஸ்க்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகணுன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில நியூட்ரியன்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபிலரிஸ்லேருந்து எஸ்கேப் ஆகுது. ஸோ அந்த எஸ்கேப் ஆகிற அந்த நியூட்ரியன்ஸ் அண்ட் ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் வந்து சப்ஸ்டன்சஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்யூஸில் வந்து அக்குமுலேட் ஆகுது. ஸோ டிஷ்யூஸ் ஆர் known as group of cells are known as tissues. ஓகே, ஸோ அப்போது பிளட்டில் கேபிலரிஸ்லேருந்து கேபிலரிஸ்லேருந்து எஸ்கேப் ஆகக்கூடிய சில நியூட்ரியன்ஸ் அண்ட் ஃப்ளூயிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்யூஸில் வந்து அக்குமுலேஷன் ஆகுது. ஸோ அந்த அக்குமுலேஷன் ஆகக்கூடிய அந்த ஃப்ளூயிட்ஸ் தான் வந்து தான் லேட்டராக அது லிம்ஃப்னு சொல்கிறாங்க, ஆர் டிஷ்யூ ஃப்ளூயிட்னு சொல்லிடுறாங்க. ஓகே, இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இந்த ஃப்ளூயிடை வந்து இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட் அப்படின்னு கூட இன்னொரு நேம் வந்து இருக்குது. ஸோ அதில் அந்த ஃப்ளூயிடில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் தி சேம் மினரல் டிஸ்ட்ரிபியூஷன் தட் இன் பிளாஸ்மா. ஸோ பிளாஸ்மா லிக்விட் பார்ட் ஆஃப் தி பிளட் அரௌண்ட் வந்து 90% 92% வந்து வாட்டர் கண்டென்ட் தான் வந்து இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே இந்த ஃப்ளூயிடில் சில மினரல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிளாஸ்மாவில் பார்க்குற அதே மினரல்ஸ் தான் இந்த ஃப்ளூயிடில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நியூட்ரியன்ஸ், கேஸஸ் எக்ஸட்ரா பிட்வீன் தி பிளட் அண்ட் தி செல்ஸ் அக்கர்ஸ் த்ரூ திஸ் ஃப்ளூயிட். அதாவது பிளட்டுக்கும் செல்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது எங்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிம்ஃபேட்டிக் ஃப்ளூயிட், லிம்ஃபில் தான் வந்து அந்த ஃப்ளூயிடில் பட்டு தான் நியூட்ரியன்ஸ் அண்ட் கேஸஸ் எல்லாம் வந்து உள்ளே வருது, என்ட்ரி ஆகுது, எக்ஸிட் ஆகுது, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் எலாபரேட் நெட்வொர்க் ஆஃப் வெசல்ஸ் கால்டு லிம்ஃபேட்டிக் வெசல்ஸ் கலெக்ட் திஸ் ஃப்ளூயிட் அண்ட் ட்ரெயின்ஸ் இட் பேக் டு தி மேஜர் வெயின்ஸ். ஆக்சுவலாக அந்த அதோட மேஜர் ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஒரு வீடுன்னு இருந்தால் அதில் எப்படி ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குமோ அதே மாதிரி இந்த நம்ம பாடியோட ட்ரைனேஜ் சிஸ்டமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிம்ஃப் தான். ஸோ இது என்ன பண்ணுது, தேவையில்லாத நியூட்ரியன்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸை வந்து அதாவது கேப்லரிஸ்லேருந்து எக்ஸஸாக போகக்கூடிய அந்த எஸ்கேப் ஆகிற அந்த ஃப்ளூயிட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸை ட்ராப் பண்ணி அதை வந்து 1 செகண்ட் இட் இஸ் கோயிங் டு டெலிவர் டு தி வெயின்ஸுக்கு வந்து அதை அனுப்பிச்சி விடுது, ஃபில்டர் பண்ணி. அதாவது அதை வந்து ட்ராப் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு வச்சு அதை வந்து திரும்பி வந்து வெயின்ஸ்லேயே வந்து அதை அனுப்பிடுறதுனால ஸோ இதை வந்து அதாவது லைக் ட்ரைனேஜ் அந்த டேர்மில் வந்து சொல்கிறாங்க. Okay, an elaborate network of vessels called lymphatic system collect this fluid. ஸோ இங்கே குரூப் ஆஃப் வெசல்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் லிம்ஃபேட்டிக் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஓகே, லிம்ஃபேட்டிக் வெசல்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் லிம்ஃபேட்டிக் சிஸ்டம். ஸோ இதில் அந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை ட்ரெயின் பண்ணுது, அதாவது திருப்பி வந்து அந்த மேஜர் வெயின்ஸுக்கே வந்து அந்த தேவையில்லாத நியூட்ரியன்ஸ்லாம் அனுப்பிச்சி விட்ருது. ஸோ த ஃப்ளூயிட் ப்ரெசன்ட் இன் தி லிம்ஃபேட்டிக் சிஸ்டம், அந்த ஃப்ளூயிட் சொன்னேன்னா அந்த ஃப்ளூயிடை தான் வந்து லிம்ஃப்னு சொல்கிறாங்க, தமிழில் நிணநீர் அப்படின்னு சொல்கிறாங்க, நிணநீர். ஓகே, ஸோ இந்த லிம்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கலர்லெஸ் ஃப்ளூயிட், ஸோ கண்டெய்னிங் ஸ்பெஷலைஸ்டு லிம்ஃபோசைட்ஸ். ஸோ இந்த லிம்ஃப் ஃப்ளூயிடில் வந்து பார்த்தீங்கன்னா சில நியூட்ரியன்ஸும் இருக்குது ப்ளஸ் சில ஃபார்ம்டு எலமெண்ட்ஸும் இருக்குது. ஸோ மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா லிம்ஃபோசைட் இஸ் அ கிளாஸிஃபைட் அண்டர் ஏ கிரானுலோசைட். இதில் வந்து கிரானுல்ஸ் வந்து இருக்காது. ஓகே, பி லிம்போசைட் அண்ட் டி லிம்போசைட். ஸோ பி லிம்போசைட் வந்து போன் மேரோவில் மெச்சூர் ஆகும், டி லிம்போசைட்ஸ் வந்து தைமஸில் வந்து மெச்சூர் ஆகுது, விச் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஆஃப் தி பாடி. ஸோ இங்கே வந்து சில WBC செல்ஸ் இருக்குது, இதுவும் வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸை எலிசிட் பண்ணும். ஓகே, அண்ட் தென் லிம்ஃப் இஸ் ஆல்சோ அண்ட் இம்பார்ட்டன்ட் கேரியர் ஃபார் நியூட்ரியன்ஸ், ஹார்மோன்ஸ் எக்ஸட்ரா. லிம்ஃப் வந்து ஸோ நியூட்ரியன்ஸ், ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் வந்து அது பிளட்டில் வந்து
பிளட்டில் லிம்ஃபாட்டிக் வெசல்ஸில் வந்து கேரி அவுட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சில ஃபேட் மாலிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்டெஸ்டைன் ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்து லாக்டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மைக்ரோவிலி. ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் அதான் வந்து மைக்ரோவிலின்னு சொல்லுவோம். ஸோ அதில் லாக்டைல்னு ஒரு குரூப் ஆஃப் லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஃபேட்டெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக சில இமேஜஸ் ஐ ஹவ் கேதர்ட். ஸோ ஐ வில் டிஸ்பிளே இட். ஸோ இப்படி தான் வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய லிம்ஃபாட்டிக் சிஸ்டம். ஓகே, இட்ஸ் அ குரூப் ஆஃப் லிம்ஃப் நோட்ஸ் அண்ட் லிம்ஃப் வெசல்ஸ் present in the body. And then ஸோ இதுதான் வந்து நம்ம பாடியில் பிளட் வெசல்ஸும் இருக்குது, லிம்ஃபாட்டிக் வெசல்ஸும் வந்து இருக்குது. ஸோ பிளட் வெசல்ஸ் ஃபுல்லாக பிளட்டை கேரி அவுட் பண்ணுது. ஸோ பிளட் வெசல்ஸில் இருக்கக்கூடிய கேப்லரிஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிற அந்த ஃப்ளூயிடை தான் லிம்ஃப்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பிளட்டுக்கும் குரூப் ஆஃப் செல்ஸ் டிஷ்யூஸ்க்கும் இடையில அந்த கேஸ் எக்ஸ்சேஞ்சரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூயிட்ஸ் வந்து டிஷ்யூஸில் வந்து படிய ஆரம்பிக்குது. ஸோ அந்த படிய ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிடை தான் லிம்ஃபாட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் ஐம் கோயிங் டு ஷோ தி லாக்டைல் சிஸ்டம். லாக்டைல் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ லாக்டைல்ன்றது வந்து இந்த மைக்ரோவிலி ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய மைக்ரோவிலியில் காணப்படக்கூடிய அந்த லிம்ஃபாட்டிக் வெசல் தான் லாக்டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இருக்குண்ணா உள்ளே வந்து க்ரீனிஷ் கலரில் உள்ள ஒரு இது போகுதுன்னா அதான் வந்து அந்த லிம்ஃபாட்டிக் வெசல் லாக்டைல். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா ஆக்சுவலாக இந்த மைக்ரோவிலி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனில் அசிமுலேஷன் ப்ராசஸில் வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ விச் வில் அப்சர்வ் த நியூட்ரியன்ஸ். ஸோ இங்கே அந்த நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ணுறதுல சில தேவையில்லாத நியூட்ரியன்ஸை வந்து ட்ராப் பண்ணி வைக்கிறது தான் இந்த லாக்டைல்ஸ் வந்து இருக்குது. ப்ளஸ் இட் இஸ் கோயிங் டு கெட் அப்சர்வ் தி ஃபேட் மாலிகல்ஸும் வந்து அதை அப்சர்வ் பண்ணி வச்சுருது. ஸோ இவ்வளோதான் அந்த கான்செப்ட் ரிகார்டிங் லிம்ஃப் இன் தி body fluids and accumulation chapter. So if you have any doubts, please go ahead, comment in the comment section. Thank you for watching. Thank you.